வீட்டில் இருக்கும் நேரத்தில் இந்த தொழிலை செய்து மாதம் 10,000 ரூபாய் சம்பாதியுங்கள். பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கணவன், மனைவி இருவருமே சம்பாதிக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் வீட்டிலும் பெண்களை வேலைக்கு செல்வதில்லை. காரணம் வீட்டில் வயதானவர்கள், குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேலைக்கு போக மாட்டார்கள். ஆனால் வீட்டில் இருக்கும் பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்களை பார்த்து, நம்மால் வேலைக்கு செல்ல முடியவில்லையே, வீட்டில் இருந்து செய்ய தொழில் ஏதும் இருந்தால் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் உதவிடும் வகையில் இந்த பதிவில் சில வீட்டில் இருந்து செய்யக்கூடிய தொழில்களை பதிவிட்டுள்ளோம். அதில் உங்களுக்கு ஏற்றதாக இருந்தால் தொழிலை ஆரம்பியுங்கள். டியூஷன் சென்டர். முன்னாடி எல்லாம் 100இல் ஒரு நபர் டியூஷனுக்கு செல்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே டியூஷனுக்கு செல்கிறார்கள். அதனால் நீங்கள் ஒரு டிகிரி படித்திருந்தால் இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த தொழிலுக்கு தனியாக இடம் தேவையில்லை. உங்கள் வீட்டிலேயே இடம் இருந்தாலே போதுமானது. தனியாக ஒரு பாடத்தில் சிறந்து விளங்குவேன் என்றால் அந்த பாடத்தையும் மட்டும் எடுக்கலாம். இதற்கு நீங்கள் எடுக்கும் பாடம் மற்றும் வகுப்பை பொறுத்து வருமானம் மாறுபடும். மேலும் இந்த தொழிலை முழு நேரம் செய்ய தேவையிருக்காது. காலை அல்லது மாலை நேரத்தில் 2 மணி நேரம் எடுத்தால் போதுமானது. ஸ்டிச்சிங் பிசினஸ் அட் ஹோம். தையல் தொழில் என்றுமே அழியாத தொழில். அதனால் இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த தொழிலை செய்வதற்கும் தனியாக இடம் தேவையில்லை. மேலும் முழு நேரமும் செய்ய தேவையில்லை. நீங்கள் இருக்கும் நேரத்தில் இந்த தொழிலை செய்யலாம். உங்களுக்கு பிளவுஸ் அல்லது சுடிதார், ஷர்ட் போன்றவை தைக்க தெரிந்திருந்தாலே போதுமானது. இவை எல்லாமே தெரியாத ஒன்று மட்டும்தான் தெரியும் என்றாலும் தாராளமாக செய்யலாம். தோராயமாக ஒரு பிளவுஸ் தைப்பதற்கு 100 ரூபாய் வாங்குகிறார்கள். அதுவே லைனிங் வைத்து தைத்தால் ஒரு தொகையும், டிசைன் வைத்து தைத்தால் ஒரு தொகையும் வாங்குகிறார்கள். அதனால் நீங்கள் இந்த தொழிலை செய்தால் மாதந்தோறும் 4,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஃபுட் பிசினஸ் அட் ஹோம். உணவு தொழில் எந்த காலத்திலேயும் நம்மை கைவிடாது. நீங்கள் நினைக்கலாம் இந்த தொழிலுக்கு தனியாக கடையாக தான் வைக்க வேண்டியிருக்கும். இந்த தொழிலை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே செய்யலாம். அதாவது உங்கள் ஊர் அல்லது பக்கத்தில் ஊரில் வெளியூரிலிருந்து வந்து தனியாக ரோமம் எடுத்து தங்கியிருப்பார்கள். அவர்கள் உணவிற்கு தனியாக ஹோட்டலில்தான் வாங்கி சாப்பிடுவார்கள். அவர்களிடம் நீங்கள் உணவு தொழிலை ஆரம்பிக்கலாம். அவர்களுக்கு 3 வேளையும் உணவு சமைத்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு நபரிடமிருந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வருமானமாக பெற்றுக் கொள்ளலாம். அப்போ ஒரு மாதத்திற்கு 3,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு 5 நபர்களுக்கு சமைத்து கொடுத்தால் மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.